வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வுட் பாலிஷ் ஒர்க் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து பியூ வுட் பாலிஷ் ஒர்க் அதை பற்றி தான் நம்ம பார்க்கலாம். பியூ வுட் பாலிஷில் என்ன அப்படின்னா, ஒரு சில நேரத்தில் வந்து நம்ம சீலரு பாலிஷ்லாம் அடிப்போம். அதை தேய்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது எதனால் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை எப்படி நம்ம ஈஸியாக நம்ம வந்து கிளியர் பண்ணலாம், நம்ம தேய்க்கிறதுக்கு ஈஸியாக புறான்னு வரணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வுட் பாலிஷ் பற்றி நிறைய தெரிஞ்சுன்றவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து வுட் பாலிஷ் அடிப்போம். நம்ம வந்து தேய்ச்சா மட்டும்தான் நல்ல ஒரு ஃபினிஷிங் வரும். நம்ம சரியாக தேய்க்கல அப்படின்னா ஒரு கண்ணாடி மாதிரியான ஒரு ஃபினிஷிங் வராது. அப்படியே சிலான்னு தெரியும், அப்படியே அலையாக தெரியும், வெடிப்பாக தெரியும். அதுமாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும். அதெல்லாம் வராமல் இருக்கணும்னா நம்ம நல்லா தேய்ச்சி தான் முடியும். அது நல்லா தேய்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து மிக்சிங் வந்து நல்லா கரெக்டாக பண்ணணும். நம்ம சரியாக மிக்சிங் பண்ணல அப்படின்னா சரியாக தேய்க்க முடியாது. நம்ம வந்து பியூ சீலர், பியூ பாலிஷ் எல்லாம் மிக்ஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்டினரு, தின்னரு, பாலிஷ் எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றி மிக்ஸ் பண்ணி அடிப்போம். அப்படி இல்லாமல் பேஸு அப்புறமா ஆர்டினர் இது ரெண்டுத்தையும் மட்டும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், ஆர்டினரையும் பேஸையும் ஒன்றா ஊற்றிட்டேன். ஆர்டினரையும் பேஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா ஒரு 4 முறை 5 முறை நல்லா ஆற்றிட்டு, ஒரு 10 முறை ஆற்றுங்க. நல்லா ஆற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பியூ தின்னர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், பேஸையும் ஆர்டினர் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பியூ தின்னர் மிக்ஸ் பண்ணலாம். பேஸையும் ஆர்டினர் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பியூ சீலர், பியூ பாலிஷ் எது இருந்தாலும் சரி, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பியூ தின்னர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா இது வந்து நம்ம தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா ஒரு 10 முறை 15 முறை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ரெண்டுத்தையும் அது மூணுத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தேய்ச்சி அப்புறம் நம்ம அப்ளை பண்ணாக்கா நம்மளுக்கு நல்லா ஒரு ஃபினிஷிங் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஆர்டினரு பேஸு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பியூ தின்னர் மிக்ஸ் பண்ணி மறுபடியும் நல்லா கலக்கி அப்புறம் அப்ளை பண்ணிங்கன்னா தேய்க்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சீக்கிரமாக காயும், பெஸ்ட்டான ஒரு ஃபினிஷிங் வரும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்கள ஷேர் பண்ணுங்கள். வுட் பாலிஷ் பற்றி தெரியாதவங்களுக்கு என்னுடைய வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள்.